பிரபல சீரியல் நடிகர் ஒருத்தர் காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. யார் அந்த நடிகர், என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் கூடவே சீரியல் நடிகை ஒருத்தவங்க 2வது திருமண நாளை மிகவும் சந்தோஷமாக கொண்டாடி தன்னுடைய புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. யார் அந்த நடிகை, என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகி சூப்பர் ஹிட் ஆன சீரியல் தான் நாயகி. இந்த சீரியலில் நடித்தது மூலம் சின்னத்திரைக்கு நடிகராக அறிமுகமானவர் தான் தேவன்குமார். இந்த சீரியலுக்கு பிறகு பல சீரியலில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு. சின்னத்திரை மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரையிலும் ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான கைதி, மாஸ்டர் போன்ற திரைப்படங்களில் குணசித்திர வேடங்களில் நடிச்சிருக்கிற தேவன்குமார். அதாவது கிட்டத்தட்ட 30 வருடங்களாக சினிமா துறையில் இருக்கிறாரு. அதாவது முன்னணி நடிகர்களான ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், தனு, சிம்பு என பல முன்னணி நடிகர்களின் சண்டை காட்சிகளுக்கு இவர் தான் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. நடிகர் விஜயகாந்துக்கு நெருங்கிய ஃப்ரெண்டாக தேவன்குமார். பெரும்பகுதி விஜயகாந்த் நடிக்கும் திரைப்படங்களுக்கு சண்டை காட்சிகளுக்கு தேவன்குமார் அவர்கள் தான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காராம். இந்த நிலையில் தேவன்குமார் அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இன்று காலை காலமேற்காரு. இவர் காலமான செய்தி வெளியானது ரசிகர்களுக்கும் திரைப்பிரபலங்களுக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. தேவன்குமார் அவர்களின் இறுதி சடங்கு இன்று மாலை 4 மணிக்கு ஏவிஎம் ஏனத்தில் நடைபெற இருக்கிறது. ரசிகர்களுக்கு திரைப்பிரபலங்கள் போல தேவன்குமார் அவர்களுக்கு தங்களுடைய ஆழ்நர்களை தெரிவித்து வராங்க. நம்மளுடைய சேனல் சார்பாக ஆழ்நர்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, சீரியல் நடிகை ஒருத்தவங்க 2வது திருமண நாளை மிகவும் கோலாகலமாக கொண்டாடி இருக்காங்க. அவங்களுடைய திருமண நாள் புகைப்படத்தையும் சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. அதாவது யார் நடிகை, என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டான நாதஸ்வரம் சீரியலில் ராகினி கதாபாத்திரத்தில் நடித்தது மூலம் சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானவர் தான் ஸ்ருதி சண்முகப்பிரியா. இவங்க அந்த சீரியலுக்கு பிறகு வாணிராணி, கல்யாண பிரசு, பாரதி கணமே என பல சீரியல் நடிச்சிருக்காங்க. இவங்க எத்தனை சீரியல் நடித்தாலும் இவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு சீரியல் அப்படின்னா அது நாதஸ்வரம் சீரியல் தான். பிரபல தொலைக்காட்சியில் தற்சமைக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க லட்சுமி சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகை ஸ்ருதி சண்முகப்பிரியா நடிச்சிருக்காங்க. ஸ்ருதி சண்முகப்பிரியா எப்பவுமே சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க. எப்பவுமே அவங்களுடைய புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பதிவிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்ருதி சண்முகப்பிரியா 2022ஆம் ஆண்டு அரவிந்த் சேகர் என்பவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இவங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு வருடத்திலேயே முடிவுக்கு இருந்தது. அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம் அரவிந்த் சேகர் எதிர்பாராதமாக மாரடைப்பு ஏற்பட்ட காலமானார். இவர் காலமான செய்தி வெளியானது ரசிகர்களுக்கும் சின்ன திரைப்பிரபலங்கள் போல இருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் ஸ்ருதி சண்முகப்பிரியா இன்னைக்கு அவங்களுடைய திருமண நாளாக கொண்டாடியிருக்காங்க. அதை சந்தோஷமாக சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. தனது கணவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் வச்சு கேக்கு கட் பண்ணி தன்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதி சண்முகப்பிரியா இன்ஸ்டாவில் என்ன பதிவிட்டிருக்காண்டா, போன வருஷம் வெட்டிங் டே அப்போ நீ இருந்த, இந்த வருஷம் நீ இல்லை, நீ இல்லைன்னாலும் நீ இருக்கதாவே நான் நினைக்கிறேன் அப்படின்னும், நீ எப்பொழுதுமே என் பக்கத்தில் இருக்கதாக நான் முழுமையாக நம்புகிறேன் அப்படின்னும் தனது கணவன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை ஷேர் பண்ணி ஹாப்பி ஆனிவர்சரி மை டியர் ஹஸ்பண்ட், இது நமக்கு 2வது ஆனிவர்சரி, ஐ லவ் யூ அரவிந்த் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இந்த பதிவை பார்த்த பலரும் ஸ்ருதி, அரவிந்த் 2 பேருக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சேனல் சார்பாக உங்கள் 2 பேருக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக ஸ்ருதியுடைய லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவோம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.